இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலத்தின் 4வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் ஆன்மீக பயணத்தில் அவர்களுடைய நற்குணங்களோடும் நற்பண்புகளோடும் நற்சிந்தனைகளோடும் நம்மை அழைத்து செல்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர் எசையா ஆண்டவராய கடவுளுடைய உடனிருப்பையும் ஆண்டவராய கடவுளின் வழி நடத்துதலையும் அந்த உடனிருப்பையும் வழி நடத்துதலையும் பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த மக்களை எப்படி வழி நடத்துவது, அந்த மக்களோடு எப்படி உடன் இருப்பது என்பதை இன்றைய முதல் வாசக வழியாக எடுத்துரைக்கின்றார். முதல் வாசகத்தில் பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுக்கு, உன்னை வழி நடத்துவார் ஆண்டவராய கடவுள். எப்படி? வறண்ட சூழலிலும் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், ஒருபோதும் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அதுதான் இன்றைக்கி நமக்கு அவர் கொடுக்கறது. நம்மோடு உடன் இருப்பார், நம்மை வற்றாத நீர் ஊற்று போல் நம்ம வழி நடத்துவார் என்று பல சிந்தனைகளோடு இன்றைக்கி இறைவாக்கினர் எசையா ஆண்டவராய கடவுளுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வழிநடத்தலையும் அவருடைய உடனிருப்பையும். எதிலிருந்து நம்மை கஷ்டப்படுகின்ற நேரத்தில், துன்பப்படுற நேரத்தில் நம்ம கூட இருப்பார், நம்ம கூட இருந்து வழி நடத்துவார், நம் உடன் இருப்பார், நம்மை வழி நடத்துவார். இது ரெண்டே தான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போலாம் துன்பம், கஷ்டம், பாவ நேரத்தில் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவார், நம்ம கூட உடன் இருப்பார். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று. நம்ம என்ன வேணுமானு செய்யலாம், எப்படி வேணுமா இருக்கலாம், ஆனால் ஒருவர் கஷ்டப்படும் நேரத்தில் நம்முடைய உடனிருப்பும் நம்முடைய வழி நடத்தலும் கண்டிப்பாக முக்கியம். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற இந்த சமுதாயமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நம்முடைய உடனிருப்பும் நம்முடைய வழி நடத்துதலும் கண்டிப்பாக அவங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து நற்செய்தியை பார்த்தோம் என்றால் இறைமகன் இயேசு, நான் பாவிகளை தான் தேடி வந்தேன், நேர்மையாளர்களை யாரையும் தேடி வரல அப்படின்னு சொல்கிறார். பாவிகளை தான் தேடி வந்தார். நம்ம எல்லாரும் பாவிகள், அதை நம்ம எப்போவுமே உணர வேண்டும். இந்த பாவத்தை நம்ம உணரும் பொழுது நம்ம இறைவனிடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிதான் அதை தான் விரும்புகிறார். என் மகளோ என் மகனோ என்னிடம் வரணும், பாவ சங்கீதம் என்ற அருள்சாலத்தை பயன்படுத்தி பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு என்ற வரணும். பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு, ஆனால் மன்னிப்பது கடவுளுடைய குணம். அதனால் நம்ம எப்போல்லாம் பாவம் செய்யலை நம்ம இறைமகன் இயேசுடன் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பாவத்தை எல்லாம் கண்டிப்பாக மன்னிப்பார். அதே போல் இன்றைய எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியார் இதை தான் சொல்கிறார். தாழ்ச்சி நம்முடைய பாவ நிலையிலிருந்து அன்பு செய்ய வைக்கின்றது. நம்ம தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இந்த பாவ நிலை அழிக்கப்பட்டு நாம் கடவுளையும் நம்மோடு இருப்பவர்களையும் அன்பு செய்ய நமக்கு உதவுகின்றது, நம்மை அழைத்து செல்கின்றது. அதனால் இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ்கு சலேசியார் இந்த முதல் வாசகத்தில் ஆண்டவராய கடவுளுடைய உடனிருப்பையும் அவர் வழிநடத்துவதையும் பார்த்தோம். இங்கே நற்செய்தியில் இறைமகன் இயேசு, நான் பாவிகளை தான் தேடி வந்தேன், நேர்மையாளர்களை தேடி வரல, அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. பாவத்தில் உள்ளவங்க வரணும், அவர்கிட்ட தங்கணும், அவர் கூட குடிகொள்ளணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சிறப்பாக புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய சிந்தனையில் தாழ்ச்சியை பற்றி இந்த நாட்களில் பார்த்துக்கிருக்கோம். தாழ்ச்சி நம்முடைய பாவ நிலையிலிருந்து கடவுளை அன்பு செய்ய அழைக்கின்றது. அதாவது நம்மோடு இருப்பவர்களை எல்லாம் அன்பு செய்வதற்கு அழைக்கின்றது. தாழ்ச்சி நம்முடைய பாவ நிலையை ஒழித்து விடுகின்றது. இதற்காக இந்த நாளில் சிறப்பாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமேன்.